ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 22वां अध्याय 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது दूसरा वचन को जब हम पढ़ते हैं அப்பொழுது அவர் तब உன் புத்திரனும் तुम्हारे पुत्र உன் ஏகசுதனும் और तुम्हारा एकलौता पुत्र உன் நேசகுமாரனுமாகிய जो तुम्हें प्रेम करते उस पुत्र ஈசாக்கை ईसाक को நீ तुम இப்பொழுது அழைத்து கொண்டு संग ले जाकर மோரியா தேசத்திற்கு போய் मोरिया देश में जाकर அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் वहाँ मैं तुम्हें जो बताता हूँ उस पहाड़ के ऊपर அவனை தகன பலியாக பலியிடு என்றார். तुम उसे बलि के होम बलि करा दो. ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு एक पल के लिए सभी लोग आंखें बंद கர்த்தர் कर நம்மோடு பேசும்படியாக परमेश्वर हमारे साथ बोलने के लिए பரிசுத்த ஆவியானவரே पवित्र आत्मा நீர் எங்களோடு பேசுவீராக. आप हमारे साथ बोलिए. இந்த அதிகாரத்திலிருந்து என்ன பேச விரும்புகிறீரோ इस अध्याय से हमारे साथ क्या बात நீர் करने वाले எங்களோடு हैं பேசுவீராக. आप हमारे साथ बोलिए. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக हम आपके वचन की ओर எங்கள் இருதயத்தையும் செவிகளையும் திருப்புகிறோம். हमारे हृदय और करने के लिए आपकी ओर எங்கள் இருதயத்திற்குள் அது அந்த வார்த்தையானது விழுந்து आप हमारे हृदय में वचन गिरकर பலன் கொடுக்க உதவி செய்யும். बल देने के लिए आप उपयोग कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இங்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், यहाँ पर इब्राहिम को देखकर परमेश्वर कहते हैं உன்னுடைய புத்திரன், तुम्हारा पुत्र உன்னுடைய ஏகசுதன், और अर्थात एकलौता पुत्र. உன்னுடைய ஒரே ஒரு குமாரன் தான் இருக்கிறான். तुम्हारे पास एक ही एक पुत्र है. ஆதியாகமம் 22:2 வசனம். उत्पत्ति 22 உன் நேசகுமாரன், तुम्हारा प्रिय पुत्र. அந்த ஈசாக்க उस ईसाक को நான் சொல்லுகிற அந்த மோரியா தேசத்துல போய் मैं जो बताता हूँ उस मोरिया देश में அங்க जाकर ஒரு மலை இருக்கிறது. वहाँ पर एक पर्वत है. அந்த மலையில மேல் उस पहाड़ के ऊपर நீ जाकर தகன பலி இட வேண்டும். उसे होम बलि चढ़ाना है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் ஈசாக்கை தகன பலியாய் இடும்படியாக ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். परमेश्वर ईसाक को होम बलि देने के लिए अब्राहम को आज्ञा देता है. ஆனால் அதே அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी अध्याय के 12वें वचन में जब हम पढ़ते हैं அப்பொழுது அவர் तब उसे பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, उस लड़के पर हाथ मत बढ़ा அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, और उसे कुछ मत कर, நீ அவனை உன் புத்திரன் என்றும் क्योंकि तूने उसे मुझे उसका अपना पुत्र समझ ஏகசுதன் என்று பாராமல் एकलौता पुत्र न देखकर எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் मेरे लिए उसे सौंप दिया. நீ इसके लिए தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். तू परमेश्वर का भय मानने वाला ऐसे मैं तुम्हें जान लिया. 2ஆம் வசனத்துல சொல்றாரு ஆபிரகாமின் ஈசாக்கை போய் பலியிட வேண்டும். दूसरे वचन में परमेश्वर कहते हैं कि तू ईसा को ले जाकर बलि दो. ஆனா 12ஆம் வசனத்துல அவன் பலியிட ஆயத்தமாகும் பொழுது जब 12वें वचन में जब वो बलि देने के लिए तैयार हो जाता கர்த்தர் है சொல்றாரு நீ பிள்ளை ஆண்டன் மேல உன் கையை போடக்கூடாது, परमेश्वर कहता है बच्चे के ऊपर हाथ मत रख, அப்படியே நீ பலியிட வேண்டாம் என்று मतलब तू சொல்லிவிட்டார். बलि मत दो ऐसे कह दिया. ஹல்லேலூயா. हालेलुया. இங்கே கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை அவரே நிறுத்துகிறார். परमेश्वर जहाँ पर जिस कार्य को उन्होंने कहा उसी को वहाँ पर रोक दिया. இதை நான் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது इससे जब मैं सोच रहा அப்ப था ஆண்டவர் ஆபிரகாமிடம் என்னத்தை எதிர்பார்த்தார்? तो परमेश्वर इब्राहिम के पास क्या चाहता இன்னைக்கு நாம் था? பார்க்க போகிற காரியம் அதுதான். हम यहाँ पर आज देखने वाला विषय தேவனின் वही है. எதிர்பார்ப்பு என்ன? परमेश्वर हमारे से क्या चाहता है? நம்மிடத்தில் தேவன் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे और कुछ चाहत रखता है. ஆபிரகாமிடம் சொல்லுகிறார் ஈசாக்கை பலியிடு, इब्राहिम को कहता है तुम ईसा को बलि दो. ஆனால் பலியிட போகும்போது சொல்றார் பலியிடாதே. जब वो बलि देने जाता है तो कहता है அப்போ बलि मत दो. பலியை கர்த்தர் எதிர்பார்க்கலை. तो बलि को परमेश्वर नहीं चाहता था. ஈசாக்கை தகன பலியாய் இட்டு கொள்ளுவதை கர்த்தர் எதிர்பார்க்கல. ईसा को होम बलि के रूप में देने के लिए परमेश्वर नहीं चाहता. ஆனால் அதன் மூலம் ஏதோ ஒரு காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर उसके द्वारा अब्राहम के जीवन में कुछ तो चाहता था. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனால் ஈசாக்கை தகன பலியாய் இட வேண்டும் என்று கர்த்தர் உண்மையாகவே நினைத்திருந்தால் अगर ईसा को होम बलि के रूप में देना ही करके परमेश्वर चाहते அதை तो தடுத்திருக்க மாட்டார் அல்லவா? उसे नहीं रोकते थे ना. அதை தடுத்து அதை நீ பலியிடாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. उसे रोककर बलि मत दो ऐसे कहने की जरूरत नहीं அப்பொழுது थी. அப்போ நம்ம என்ன இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் अब इससे हमें क्या जान लेना है? இந்த பலியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. इस बलि को परमेश्वर नहीं चाहता அப்படி है. என்றால் இந்த ஈசாக்கை தகன பலியாக கொல்லுவதை கர்த்தர் எதிர்பார்க்கல. मतलब ईसा को होम बलि के रूप में देने के लिए परमेश्वर नहीं चाहते थे. ஆனால் அதன் மூலம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்த்ததை அங்க பார்த்தார் அவர். लेकिन उसके द्वारा परमेश्वर इब्राहिम के जीवन में कुछ चीज को जो चाहते थे वो यहाँ पर हम देखते हैं. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். कुछ समय हमारे जीवन में ऐसा होता है. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்திற்கும் परमेश्वर एक कार्य हमें जो कहता है அது उसमें முடிவடையும் பொழுது நம்ம நினைப்போம் இது ஏன் கர்த்தர் சொன்னார் நம்ம நினைப்போம். वो जब अंत होता है तब हम सोचते हैं कि परमेश्वर இதை ने ஏன் क्यों கர்த்தர் कहा? எனக்கு செய்ய சொன்னாரு? परमेश्वर से मुझे करने के लिए क्यों அவரே कहा? செய்ய சொல்றாரு, அவரே நிறுத்த சொல்றாரு. वही करने को कहता है वही रोकने को नहीं ஆனால் कहता है. கர்த்தர் அதன் முடிவில் लेकिन परमेश्वर उसके अंत நம்முடைய में வாழ்க்கையில் சில ஒழுங்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். हमारे जीवन में कुछ कार्यों को परमेश्वर चाहता அவருக்கு है. என்று சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. कुछ चाहत है हमारे जीवन से.
அது நிறைவேறுவதற்காக वो पूरा होने के लिए கர்த்தர் பயன்படுத்துற ஒரு காரியம் தான் இந்த தகன பலி. परमेश्वर उपयोग करने वाला एक मार्ग है ये होम बलि. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ऐसा पहला अध्याय 11 वचन में पढ़ते हैं. அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पर कहा गया है, ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? तुम्हारे बलि का ज्यादा बलि मेरे लिए किस काम का? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் जो मेमने के बलि को கொழுத்த மிருகங்களின் நினமும் एकदम अष्टपुष्ट जानवर के எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. मुझे कुछ जरूरत नहीं है उसकी. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள் இந்த இரத்தத்தின் மேல எனக்கு பிரியம் இல்ல. इसका जो बलि जो देते हैं उनके खून के ऊपर मुझे कोई इच्छा नहीं है. हालेलुया. हालेलुया. இந்த வார்த்தை எல்லாம் சொல்லப்படும் பொழுது तो इस वचन जब कहा जाता है, இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட்டு தான் ஆராதித்தார்கள். इस्राएल लोग बलि देकर ही आराधना करते थे. புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல ऐसा भविष्यता के दिनों में நம்மள மாதிரி கிடையாது. हमारे जैसा नहीं था. இப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானதுனால हमारे लिए यीशु मसीह बलि हुआ. इसके நம்ம लिए ஆடு மாடுகளையோ புறா குஞ்சுகளையோ பலியிடவில்லை. हम भेड़ बकरी या गाय या ஆனால் कबूतर को बलि नहीं देते ஏசாயா हैं. தீர்க்கதரிசி நாட்களில் ऐसा भविष्यता के दिनों में பலியிட்டதுக்கு அப்புறம் தான் ஆசாரியரே உள்ள போக முடியும். बलि देने के बाद ही याचक अंदर जा सकता है. ஆனால் அந்த நாட்களில் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன लेकिन தெரியுமா? उन दिनों भी परमेश्वर क्या कहता है, உங்க பலி எல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. तुम्हारे बलि मुझे पसंद नहीं है. நீங்க ஆட்டுக்கடா கொண்டு வரீங்க, ஆட்டுக்குட்டி கொண்டு வரீங்க, அதனுடைய ரத்தத்தை சிந்துறீங்க, அது எனக்கு பிரியம் இல்ல. भेड़ बकरी पशुओं को लाते और बलि चढ़ाते, उसके खून से मैं पसंद नहीं हूं. அப்படி சொன்ன தெய்வம் என்ன சொல்கிறார் தெரியுமா? ऐसा कहने वाला परमेश्वर 16 வசனத்தை, அதே அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, पहले अध्याय के 16 वचन में जब पढ़ते உங்க हैं, கைகளை கழுவுங்கப்பா, अपने हाथों को धो உங்க लो, கிரியைகளை பொல்லாப்ப என்ன விட்டு அகற்றுங்க, तुम्हारी क्रियाओं को गलतियों को दूर करो मेरे से, தீமை செய்தல விடுங்க, बुराइयों को मत करो, அப்ப நன்மை செய்யுங்க, भलाई करो, நியாயத்தை செய்யுங்க. न्याय करो. இதத்தான் நான் விரும்புறேன். इसी को मैं चाहता हूं. ஹalleluya. हालेलुया. அப்ப பலியிடப்பட்ட அந்த நாட்களிலே बलि दिए जाने वाले उन दिनों में பலியை கர்த்தர் மேன்மையாய் பார்க்காமல் बलि को परमेश्वर ऊंचा स्थान ना देते हुए நன்மையையும் நியாயத்தையுமே மேன்மையாய் பார்த்தார். भलाई और न्याय को ही परमेश्वर ने ऊंचा देखा. பரிசுத்தத்தையும் உண்மையுமே நேர்மையாய் பார்த்தார். पवित्रता और सच्चाई को परमेश्वर ने मुख्यता दी. அப்ப இந்த நாட்களில் तो इन दिनों में நம்மிடம் அதை எவ்வளவு அதிகமாய் பார்ப்பார். परमेश्वर हमारे पास उसे कितना बहुत है हमसे चाहेगा. ஹalleluya. हालेलुया. பாருங்க, பலியிட்ட ஆராதனை நடக்கிற அந்த நாட்களிலே, बलि देकर आराधना होने वाले उन दिनों में அந்த நாட்களிலே கர்த்தர் சொல்றாரு, நீ பலியிடுறத விட சுத்தமா இருன்னு சொல்றாரு. परमेश्वर कहता है बलि देने से अच्छा तुम साफ रहो, शुद्ध रहो. நீ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்துற விட உன் கைகளை சுத்திகரி சொல்றார். मेमने के लहू को बहाने से अपने हाथ को शुद्ध रखो. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த நாட்களில் तो इन दिनों में நம்ம எவ்வளவு அதிகமாய் சுத்தமாய் இருக்க हम வேண்டும், कितना अधिक हमें शुद्ध रहना है, எவ்வளவு பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள हमें வேண்டும். कितने पवित्र से हमें अपने आप को संभाल लेना है. அன்றைக்கு நமக்காக வெறும் ஆடு மாடுகள் அன்னைக்கு பலியிடப்பட்டது. उन दिन हमारे लिए भेड़ बकरी बलि दी जाती ஆனால் थी. இன்றைக்கு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். आज हमारे लिए परमेश्वर के पुत्र यीशु मसीह हमारे लिए बलि हुए हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப அன்றைக்கே தேவனிடம் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால், परमेश्वर उन दिनों हमसे इतनी बड़ी चाहत रखते थे, तो இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பார். आज हमारे पास यीशु मसीह कितने चाहत रखे होंगे. ஓகே, நாம் அந்த அதிகாரத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். उत्पत्ति 22 अध्याय को फिर से हम देख लेंगे. அப்ப ஏன் கர்த்தர் அன்றைக்கு ஈசாக்கை தகன பலி இட வேண்டும் என்று சொன்னார்? तो परमेश्वर ने उस दिन आके क्यों ईसाक को होम बलि नहीं देना ऐसे रोका? அப்ப ஆண்டவர் பலியை எதிர்பாராமல் பலிக்கு பின்பாக ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார். तो वहां पर परमेश्वर बलि को ना चाहते हुए बलि के पीछे कुछ कार्य को இப்ப அந்த ஆதியாகமம் 22 அதிகாரத்தின் उसी उत्पत्ति के 22 9 வசனத்தை பார்க்கும் பொழுது 9वें वचन को जब हम पढ़ते हैं, அங்கு தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். परमेश्वर ने जिस स्थान को बताएगा वहां पर वो आए. முதலாவது ஆபிரகாமிடம் தேவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? परमेश्वर पहले इब्राहिम से क्या चाहा जानते हैं क्या? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்த்தார். परमेश्वर की आज्ञा को मानकर आज्ञा पालन करना ही चाहा. தேவன் சொல்லி இருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள். परमेश्वर ने जिस स्थान को उन्हें बताया वहां पर वो आ गए. இப்போ இந்த தேவன் சொன்ன இந்த இடமானது परमेश्वर ने जिस बताया वो स्थान क्या है? ஏதோ ஒரு அரை மணி நேரம் தூரம் அல்ல. सिर्फ आधा घंटे का दूरी नहीं था. ஹalleluya. हालेलुया. ஏதோ ஒரு மணி நேரத்துல நம்ம தாராவிக்கு போற மாதிரி ஒரு மணி நேரம் தூரம் அல்ல. ऐसे 1 घंटे में जैसे हम धारावी जैसे 1 घंटे की दूरी पे नहीं था. ஆபிரகாம் இருந்த இடத்திற்கும் इब्राहिम जिस जगह पर था, கர்த்தர் சொல்லப்பட்ட அந்த மோரியா தேசத்திற்கும் परमेश्वर ने जो बताया गया उस मोरिया 3 நாட்கள் பிரயாண தூரம்.
3 दिन का प्रवास था। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாம் நாளிலே அந்த இடத்தை பார்க்கிறார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 3 दिन प्रवास करके वो चौथे दिन वहां पहुंचते हैं। மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து तीसरे दिन अब्राहम अपनी आंखों को उठाकर देखकर தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். दूर पर उस जगह को देखा। பாருங்க, முதலாவது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அங்கே எப்படி இருக்கிறது. वहां पर हम देखते हैं अब्राहम का आज्ञा पालन कैसे था। கொஞ்சம் யோசித்து பாருங்க. क्या सोचकर தன்னுடைய देखिए, ஒரே பேரான குமாரனை பலியிட சொல்லிட்டார். अपना एकलौता पुत्र को बलि देने के लिए परमेश्वर ने कह இப்ப दिया। ஆபிரகாம் तो अब अब्राहम, ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லுற அந்த மோரியா தேசத்துல போய் தான் பலியிட मैं வேண்டும். जो बताता हूं उस मोरिया देश में जाकर ही तुम्हें बलि देना है। ஆபிரகாமுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்திருக்குமா, துக்கமா இருந்திருக்குமா? अब्राहम को सोचो कैसे वो खुशी हुआ होगा कि दुखित हुआ होगा। ஒரே ஒரு பையன் एक ही एक एकलौता लड़का இஸ்மவேல் இருந்தார், அவரையும் துரத்தி அடிச்சாச்சு. इसमें है, उसे भी भगा दिया। இப்ப இருக்கிற இந்த ஒரு பையன் தான். अब एकलौता पुत्र அப்ப है இந்த ஒரு பையனை தகன பலி இட சொல்றார். और उस बच्चे को भी होम बलि चढ़ाने के लिए ஆபிரகாம் कहते हैं। இருந்த இடங்களில் எல்லாம் பலிபீடங்களை கட்டினார். अब्राहम जहां जहां पर था सभी जगह उसने वेदी को बांधा। அப்போ அவர் சரி ஏதோ பலியிட சொல்லிட்டார், ஏதாவது ஒரு இடத்துல பலியிடன்னு இட்டுருக்கலாம். ठीक है, परमेश्वर ने बलि देने के लिए कहते जाओ कहीं भी बलि चढ़ा देते ஏதோ हैं। வேண்டாம் வெறுப்புல நம்ம சில காரியத்தை செய்வோம்ல. तो नहीं चाहते हो जैसे हम कुछ कार्य को करते हैं ना। அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியத்தை நம்ம ஆலயத்துல கூட அப்படிதான் செய்வோம். कुछ कार्य को हम कलिशा में बेसी करते हैं। ஏதோ சொல்லிட்டாங்கப்பா செஞ்சிருவோம். अरे ठीक है, उन्होंने बोल दिया चलो कर देते हैं। ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. इब्राहिम ने ऐसा नहीं कहा। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? अब्राहम के जीवन में क्या என்னுடைய किया? குமாரனை தான் நான் பலியிட போகிறேன். मेरे लड़के को ही मैं बलि देने जा रहा हूं। ஆனாலும் கர்த்தர் சொன்ன இடத்தில் நான் பலியிட வேண்டும். लेकिन परमेश्वर ने जिस स्थान को मुझे அது बताया वहां எத்தனை पर நாட்கள் பிரயாண தூரமா இருந்தாலும் பிரச்சனை भले இல்ல. कितने दिन का प्रवास क्यों ना हो। அது என்னுடைய அது ஒரு முதிர் வயதுல தான் ஆபிரகாம் இருக்கிறார். इब्राहिम में अपने बुजुर्ग उम्र में था। அல்லேலூயா. हालेलुया। இதே ஆபிரகாம் यही अब्राहम தன்னுடைய மகனுக்கு மனைவியை பார்க்க போகல பாருங்க. अपने लड़के के लिए लड़की देखने नहीं गया, வேலைக்காரனை தான் அனுப்புறாரு. अपने नौकर को भेजता है ஏன்னா வயசாயிடுச்சு. क्योंकि उम्र हो गया ஆனா है। இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் लेकिन நடக்கிறது. ये संभव होने के पहले ये संभव ஆனால் होता है। அப்பொழுது வேலைக்காரனை அனுப்பி நீ என்ன பலியிட்டுட்டு வான்னு சொல்லல. आपने ऐसे नहीं कहा अपने नौकर को कि तुम बलि चढ़ा कर आ நான் जाओ। முதிர் வயதா இருந்தாலும் भले ही मैं बुजुर्ग हूँ, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு हो सकता है இருந்தாலும் मेरे शरीर बलीन हो। ஏன்னா வசனம் அழகாய் சொல்கிறது, ये वचन अच्छे से कहता है ஈசாக்கை பெறும்பொழுதே ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது. जब ईसाक को जन्म हुआ तभी अब्राहम का शरीर एकदम बलीन हो गया था। அல்லேலூயா. हालेलुया। வசனம் எபிரேயர்ல அப்படிதான் சொல்லுகிறார். इब्राहिम ऐसे कहते हैं ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனப்பட்ட சரீரமா இருந்தது. अब्राहम का शरीर एकदम बलहीन शरीर था। சாராவுடைய கர்ப்பம் செத்துப்போன கர்ப்பமா सारा இருந்தது. का गर्भ मर गया था। அப்ப பெற்றெடுத்து இத்தனை ஆண்டுகள் வளர்த்தாச்சு. बच्चे को जन्म देकर इतने साल उन्हें बड़ा कर அப்ப दिया। ஆபிரகாம் இன்னும் பலப்பட்டிருப்பாரா பலவீனப்பட்டிருப்பாரா? अब्राहम और आगे बलहीन हुआ होगा कि बल நிச்சயமா क्या அவர் होगा? பலவீனம் உள்ளவனா மனிதனா தான் இருந்திருக்க வேண்டும். निश्चित रूप से बलहीन ही व्यक्ति होगा। ஆனாலும் கூட लेकिन फिर 3 भी நாள் பிரயாண தூரத்திலும் அவர் செல்லுகிறார் பாருங்க. 3 दिन का सफर लेकर वो जाता है। அது देखिए ஒரு சாதாரண சமவெளியில சொல்லல கர்த்தர். तो साधारण के रास्ते पे नहीं कहा நான் परमेश्वर குறிக்கிற ने। மலையில போய் நீ பலியிட मैं जो வேண்டும். कहता हूँ उस पर्वत पे जाकर तुम्हें बलि அந்த देना है। வயதுல ஒரு மலையில ஏறி போறாரு பாருங்க. उस उम्र में भी वो उस पर्वत के ऊपर चढ़कर जाता है। அதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். वही परमेश्वर का आज्ञा पालन அல்லேலூயா. करना। இந்த हालेलुया। கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் ये எதிர்பார்த்தாரே आज्ञा தவிர पालन को ही परमेश्वर चाहता है। ஈசாக்க பலியாய் கர்த்தர் பார்க்கல. ईसाक को बलि के रूप में அப்ப नहीं அந்த देखा। பலியிட சொன்னது ஏன் தெரியுமா? वो बलि देने के लिए क्यों कहा जानते हैं क्या? ஆபிரகாம் இன்னும் எனக்கு கீழ்ப்படுகிறானா? अब्राहम अभी भी मेरी आज्ञा पालन करता है 75 क्या? வயதுல நான் ஊர் என்கிற தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது 75 साल में ऊर देश से जो बाहर निकला था, ஆபிரகாம் எப்படி எனக்கு கீழ்ப்படிந்தாரோ अब्राहम ने कैसे मेरी आज्ञा पालन அப்படி की, இன்றைக்கும் எனக்கு கீழ்ப்படுகிறாரா? वैसे आज भी मेरी आज्ञा पालन करता है அததான் क्या? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर चाहता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இப்ப பிள்ளை கையில வந்துட்டு अभी हाथ में बच्चा आ गया இப்ப है। இதுவரைக்கும் பிள்ளை இல்ல, अभी तक बच्चा नहीं था, எல்லா சம்பத்து இருந்துச்சு. सभी कुछ संपत्ति ஆனா थी, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ये परमेश्वर आज्ञा पालन ஆனா करता கர்த்தர் था। இந்த சோதனை வைக்க காரணமே என்ன தெரியுமா? परमेश्वर इस परीक्षा को रखने का कारण क्या जानते हैं क्या? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்ப பரிபூரணம் வந்துச்சு. अभी अब्राहम के जीवन में एक पूर्णता आ गई है, குறைவு எதுவுமே இல்ல. कोई कमी नहीं பிள்ளை है। பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறை பிள்ளை இல்ல. बच्चा होने के पहले एक कमी था, बच्चा नहीं ஆனா இப்ப था, பரிபூரணம் அடைந்து விட்டார். पूर्णता हो गया இப்ப है। பரிபூரணம் அடைந்ததுக்கு அப்புறமும் उसके जीवन में पूर्णता होने के கர்த்தர் बाद என்ன எதிர்பார்த்தார் என்றால் परमेश्वर क्या अपेक्षा किया? குறைவு இருக்க சொல்ல எப்படி கீழ்ப்படிந்தாரோ जब कमी थी जैसे उसने आज्ञा पालन அதே की, கீழ்ப்படிதல் பரிபூரணத்திலும் இருக்கிறதா? वही आज्ञा पालन परिपूर्णता में भी है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரா தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में वही अपेक्षा குறைவு करते இருக்க हैं। சொல்ல நாம் கர்த்தருக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்தோம், हमारे जीवन में जब कमियां थी तब அவருடைய परमेश्वर வார்த்தைக்கு की எவ்வளவு आज्ञा पालन செவி की। கொடுத்தோம். उसकी आवाज को कितनी हमने गौर से அதே सुना। செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் उस
उसी गौर से सुनना और आज्ञा पालन நம்முடைய करना। வாழ்க்கையில நிறைவு வரும் பொழுது இருக்கிறதா? हमारे जीवन में जब परिपूर्णता आती है तब है கர்த்தர் ஒரு क्या? வேலை கொடுத்ததுக்கு அப்புறமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோமா? परमेश्वर एक समय को देने के बाद भी हम उसके आज्ञा पालन கர்த்தர் करते हैं குடும்பத்தை क्या? கட்டினதுக்கு அப்புறம் நாம் கர்த்தருக்கு परमेश्वर கீழ்ப்படிகிறோமா? हमारे परिवार को बांधने के बाद भी हम आज्ञा पालन करते கர்த்தர் हैं ஒரு क्या? திருமண நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா? हमारे शादी के एक दिन को नियुक्त करने के बाद भी हम परमेश्वर की आज्ञा पालन அநேக करते हैं வருடமாய் क्या? பிள்ளை இல்லாமல் இருந்தவர்களுக்கு பிள்ளை கொடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா? कई सालों तक संतान नहीं होने के बाद भी संतान मिलने के बाद हम उसके आज्ञा पालन करते அப்ப हैं क्या? கர்த்தர் எது வரைக்கும் கீழ்ப்படி வைக்கிறார் தெரியுமா? परमेश्वर हमें कब तक आज्ञा पालन करने நான் இதை रखता है? தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் பேசின ஒரு ஆச்சரியமா जब இருந்தது. मैं अध्ययन कर रहा था परमेश्वर ने मुझसे एक वाक्य को बताया, मुझे आश्चर्य மூன்றாம் था। நாளிலே அந்த இடத்தை கண்டார் அவர். तीसरे दिन उसने उस स्थान को देखा। வேதத்தில் மூன்றாம் நாள் என்பது கொஞ்சம் விசேஷமானது. पवित्र शास्त्र में तीसरा दिन बोला तो ஒரே विशेष कार्य ஒரே है। ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல போறேன். सिर्फ एक एक विषय को मैं बताने वाला हूँ। மார்க் 9ஆம் அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது मार्क 9 अध्याय 31 वचन में पढ़ते हैं। மார்க் 9:31 मार्क 9:31 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அங்க பாருங்க. மா ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் தம்முடைய சீஷர்களுக்கு போதும் பண்ணி சொல்றார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, वहां पर ये कहते हैं இந்த மனுஷகுமாரனை ये मनुष्य के पुत्र को ஒரு நாள் கொல்லப்படுவார், एक दिन वो मार डाला जाएगा। அவர் கொல்லப்பட்டு वो मार डाले जाने के மூன்றாம் बाद நாளில் எழுந்திருப்பார். तीसरे दिन जी उठेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த 3 நாள் என்பது என்ன தெரியுமா? ये 3 दिन का मतलब क्या है? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஒப்பான நாளா இருக்கிறது. एक 3 दिन इस मनुष्य के जीवन में मरण के योग्य का दिन இந்த है। 3 நாள் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள். ये 3 दिन जो है यीशु मसीह मारकर दफना गया दिन ஆனால் இந்த है। 3 நாள் முடிந்து 3ஆம் நாள் தொடங்க என்ன தெரியும் நடக்கிறது? जब ये 3 दिन समाप्त, तीसरा दिन जब उगता है, 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுகிறார். तीसरे दिन वो जी उठता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது வரைக்கும் கீழ்ப்படியணும் தெரியுமா? हमारे जीवन में कब तक आज्ञा पालन करना जानते हैं நம்முடைய क्या? மாம்சீக சரீரம் அழிந்து அடக்கம் பண்ணப்பட்டு हमारा जो शरीर है जो वो नष्ट होकर दफनाने के बाद ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு எழும்புற வரைக்கும் கீழ்ப்படியணும். आत्मिक जीवन जी उठने तक हम इसकी आज्ञा पालन करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப என்னைக்கு இயேசு கிறிஸ்து நாள்ல நம்ம உயிரோடு எழும்ப போறோமோ जब जिस दिन यीशु मसीह के दिन में हम जब जी उठने वाले அது हैं, வரைக்கும் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிந்துகிட்டே இருக்கணும். तब तक इस शरीर में जब तक है हमें इसकी आज्ञा पालन करते रहना அது है। வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துக்கிட்டே तब இருக்கணும். तक उसके आवाज को सुनते रहना है, उसके वचनों को। ஏதோ என்னைக்கே ஒரு நாள் கீழ்ப்படிந்தனை கீழ்ப்படி வேண்டாம் விடக்கூடாது. किसी एक दिन मैंने आज्ञा पालन कर लिया, आज नहीं करूंगा, ऐसे नहीं। நம்ம மரிக்கணும் அப்படினா, हमें मरना है तो, நம்முடைய மாம்சீக சரீரம் சுயம்லாம் சாகணும் அப்படினா, हमारा शरीर हमारे खुद के विचार मरना है நம்ம तो ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய हमें வேண்டும். हर एक दिन परमेश्वर के वचन की आज्ञा पालन ஆண்டவருடைய करना வார்த்தைக்கு है। செவி கொடுக்க வேண்டும். उसके वचन की ओर हमें ध्यान देना है। கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. कोलोसियर 3 अध्याय 5वां वचन यही कहता है। கொலோசியர் 3:5 பார்க்கும் பொழுது, कोलोसियर 3:5 यही कहता है। ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், इसके लिए व्यभिचार, अशुद्ध कार्य, துரிச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை मूर्ति पूजन और இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். संसार में इस क्रिया को करने वाले आपके उस अंग को नष्ट அப்ப कीजिए। இந்த சரீர காரியங்கள் எல்லாம் அழியிற மட்டும் நம்ம கீழ்ப்படிந்துகிட்டே இருக்கணும். शारीरिक कार्य जो कुछ है नष्ट होने तक हमें परमेश्वर के आज्ञा पालन करते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மள யாராவது சொல்ல முடியுமா, हमें से कोई कह सकता है क्या என் வாழ்க்கையில மாம்சீகமே வெளிப்படல, हम मेरे जीवन में शारीरिक इच्छा என் வாழ்க்கையில அசுத்தமே இல்ல, मेरे जीवन में अशुद्धता नहीं என் है, வாழ்க்கையில தவறான எண்ணங்களே உண்டாகல, मेरे विचार कभी गलत विचार नहीं आए, என் வாழ்க்கையில பொருளாசையே இல்ல, मेरे जीवन में संसार की इच्छा नहीं है, நம்ம ஒருவர் சொல்ல முடியாது. हम में से कोई ऐसे नहीं कह ஏன்னா सकता, இன்னும் நம்ம முழுமையா அழிக்கப்படல. क्योंकि अभी पूरी तरह से हम खुद नष्ट नहीं हुए हैं। அதனால கீழ்ப்படிந்து தான் ஆகணும். इसलिए हमें आज्ञा पालन करना ही है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த சரீர கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிற வரைக்கும் शारीरिक क्रिया जब तक पूरी तरह से नाश नहीं हो जाती है, நம்ம கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க हमें வேண்டும். आज्ञा पालन करते रहना 1 है। சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் பார்க்க, पहला सामुएल 15 अध्याय 22 वचन में पढ़ते हैं। அங்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், सामुएल भविष्य परमेश्वर क्या कहते हैं, அங்க வந்து நீங்கள் வந்து ஸ்தோத்திரிக்கிறோம், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், परमेश्वर की आज्ञा को सुनने से ज्यादा சர்வாங்க தகன பலிகளும் हम सब होम बलि கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, परमेश्वर को प्रसन्न रहेगा क्या? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், बलि से ज्यादा आज्ञा पालन करना, ஆட்டுக்கடாக்களின் நடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் पेट உத்தமம். बकरी से ज्यादा परमेश्वर की वचन की ओर ध्यान देना मुख्य है। அப்ப ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், आज एक अच्छे से समझ लेना கர்த்தர் है, பலியை பார்க்கிலும் परमेश्वर बलि से ज्यादा அதை விட கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார். आज्ञा पालन को ज्यादा
ज्यादा मुख्यता देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆட்டுக்கடாக்களின் நினம் அப்படின்னா ரத்தத்தை பார்க்கலும் मैं मेन भेड़ बकरियों के लहू से ज्यादा ஆண்டவர் செவி கொடுத்தலை தான் அதிகமா परमेश्वर को எதிர்பார்க்கிறார். कान लगाने को परमेश्वर मुख्यता அப்ப देता இன்னைக்கு है। உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன आज தெரியுமா? आपके पास और मेरे पास परमेश्वर किस चीज को चाहते हैं? ஏதோ நம்ம பலியாய் ஒப்பு கொடுப்பது அல்ல, हम अपने आप को बलि के रूप में सौंपना ही नहीं, முழுமையாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், पूरी तरह से हमें परमेश्वर के वचन की ओर कान लगाना है, முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். पूरी तरह से आज्ञा पालन करना இயேசு है। கிறிஸ்து எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார் தெரியுமா? परमेश्वर कब तक आज्ञा पालन किया जानते हैं क्या? சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். यीशु मसीह क्रूस में मरण तक अपने पिता का அந்த आज्ञा पालन சிலுவையின் किया। மரண பரியந்தம் கீழ்ப்படிய போய்தான் उस क्रूस में मरण तक उन्होंने आज्ञा पालन किया, தேவன் इसलिए அவரை உயிர்ப்பித்தார். क्योंकि परमेश्वर ने उसे जी இன்னைக்கு उठाया। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட हमारे जीवन में भी आज அப்பா இந்த மாம்சீக சரீரத்துல நான் என்னைக்கு மரணம் அடைய போகிறேனோ जब तक इस शारीरिक जीवन में मैं मरण पाता हूं तब तक அதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே मैं இருப்பேன். परमेश्वर आपकी तब तक आज्ञा पालन அதுவரைக்கும் करूंगा, ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். तब तक परमेश्वर के वचन की ओर मेरे कान लगाए रहूंगा। இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் उसी எதிர்பார்க்கிறார். चीज को परमेश्वर हमसे अपेक्षा करता हालेलुया। है। हालेलुया। ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படியே எல்லாவற்றையும் விட்டு வந்த ஒரு ஆபிரகாம் தான். परमेश्वर की आज्ञा पालन कर सभी कार्य को छोड़कर पीछे है अब्राहम। ஆண்டவர் சொன்னாரு உன் குடும்பத்தை விட்டுரு, परमेश्वर ने कहा तुम्हारे परिवार को छोड़ दो, உன் ஜாதியை விடு, तुम्हारी जाति को छोड़ உன் दो, சொத்தை விடு, तुम्हारी संपत्ति को உன் छोड़ दो, வீட்டை விடு, तुम्हारे घर को छोड़ दो, எல்லாத்தையும் விட்டு வந்துன்னு சொன்ன सब कुछ உடனே छोड़ के मेरे पीछे आओ से कहते ही அப்படியே வந்த ஆபிரகாம் தான் वैसे ही छोड़कर आया अब्राहम। மறுபடியும் ஆண்டவர் ஒரு சோதனை வைக்கிறார். फिर से उसके जीवन में एक परीक्षा को रखता है। இன்றைக்கும் ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறாரா? आज भी अब्राहम मेरी आज्ञा पालन करता है ஆனால் क्या? ஆபிரகாம் அதை செயலில் காட்டினார். अब्राहम ने अपनी क्रियाओं से उसे बताया। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் பார்த்தா நீ கீழ்ப்படுகிற, அதனால நீ பலியிட வேண்டாம். तुम मेरी आज्ञा पालन किया, इसके लिए तुम्हें बलि देने की जरूरत नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। உன் பிள்ளை நீ தகன பலியாய் இட तुम्हारे வேண்டாம். बच्चे को बलि देने की जरूरत नहीं அப்ப है। ஆண்டவர் அந்த தகன பலியை நிறுத்தி ஈசாக்கை பலியிடுவதை நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? परमेश्वर उस बलि को रोकने का कारण क्या है जानते हैं क्या? ஆபிரகாம் ஆண்டவர் எதிர்பார்த்த கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் ஆபிரகாமிடம் இருந்தது. अब परमेश्वर जो चाहते थे आज्ञा पालन और परमेश्वर के वचन को सुनना उसके पास था। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இருக்க வேண்டும். आज भी हमारे जीवन में आज्ञा पालन और उसके वचन को कान लगा के सुनना होना चाहिए। இரண்டாவதாக दूसरा, அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी उत्पत्ति के 22 अध्याय 9वें वचन को जब हम पढ़ते हैं, அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார். वहां पर अब्राहम एक वेदी को बनाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு பலிபீடத்தை இவர் உண்டாக்குகிறார். एक वेदी को वहां पर वो बनाता है। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில अब्राहम के அவர் जीवन में எங்கெல்லாம் போனாரோ वो जहां जहां गया அங்கெல்லாம் பலிபீடத்தை உண்டாக்குகிறார். वहां उसने वेदी बनाया। ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति के 12वें अध्याय में 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7वें 8वें वचन को जब हम देखते हैं, ஆதியாகமம் 12 7 8 उत्पत्ति 12 7 8, அதே போல 13ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் उसे 13वें अध्याय के 18वें वचन, இந்த மூன்று சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ये तीनों संभव को जब आप देखते हैं, ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ அங்க உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். अब्राहम जहां कहीं भी जाता है वहां पर पहले वो वेदी को बांधता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் கட்டுவது வந்தது ये वेदी को बांधना जो है ஒன்று एक ஆராதனைக்கு அடையாளமாய் இருக்கிறது, एक आराधना की तुलना में ஒரு है தொழுது கொள்வதற்கு அடையாளமாய் और இருக்கிறது. परमेश्वर की स्तुति करने के एक स्थान के रूप में ஏன்னா है। அந்த 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. उस 12वें अध्याय के 8वें वचन यही कहता है, அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். वहां पर उसने वेदी करके परमेश्वर की वहां पर स्तुति की। இது வந்து தொழுதுகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. वहां पर परमेश्वर की आराधना करने की तुलना में है। இரண்டாவதாக दूसरा, இந்த பலிபீடம் என்பது ये वेदी मतलब क्या है? கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. परमेश्वर की सेवकाई करने के तुल्य में है। எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. इब्रानी 9वां अध्याय 14वां वचन यही कहता ஊழியம் है, செய்வதற்கு நம்மை மனசாட்சியை கழுவி இருக்கிறார் அவர். हमारे मन को परमेश्वर ने सेवकाई करने के लिए साफ மோசேயை किया பார்த்து है। ஆண்டவர் சொன்னார், मूसा को देखकर परमेश्वर ने कहा, பலிபீட ஊழியம் செய்வதற்காக वेदी परमेश्वर की सेवा करने के लिए, பலிபீடத்தில் ஊழியம் செய்வதற்காக நீ ஆரோனை அபிஷேகம் பண்ணு. वेदी में परमेश्वर की सेवकाई करने के लिए तो आरोन को அப்ப இந்த अभिषेक करो। பலிபீடம் கட்டுவது என்பது ये वेदी बांधना मतलब ஒன்று ஆராதனைக்கு அடையாளமாகவும் पहले आराधना के चिन्ह है, இன்னொன்று ஊழியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. दूसरे सेवका की चिन्ह है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம், गए हफ्ते में हमने देखा, நம்ம நீச்சல் ஆழத்துல இருக்கும் பொழுது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு இருக்கணும்னு நான் சொன்னேன். जब हम तैरने की गहराई में हैं तब तो हमें हमेशा सक्रिय ஆண்டவர் रहना நம்மோடு है। பேசினார், परमेश्वर हमसे நம்ம बोला, அசதியா இருந்திடக்கூடாது. हमें ऐसे नहीं रहना है। அதே போல இங்கேயும் பாருங்க, यहाँ पर भी देखिए, ஆபிரகாம் अब्राहम ஒரு இடத்துக்கு போன உடனே एक जगह पर जाते ही அங்க சமாதானம் உண்டாச்சு அப்படின்னா वहां पर समाधान हो गया तो உடனே பலிபீடம் கட்டி ஆராதிப்பார். वहां पर वेदी बनाकर आराधना करता இதே है। இதே காரியத்தை इसी कार्य को அந்த மலையிலும் செய்யறாரு பாருங்க. उस पर्वत पर भी करता है। அங்கேயும் போய் वहां पर भी அதே जाकर பலிபீடத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். उसी वेदी को बांधना शुरू करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் பொழுதும் जब अब्राहम के जीवन में जब आशीष आती है तब भी, சமாதானம் இருக்கும் பொழுதும் जब शांति रहती है तब भी, சந்தோஷம் இருக்கும் பொழுதும் खुशी रहती है तब भी, கர்த்தரை எப்படி ஆராதித்தாரோ परमेश्वर को कैसे उसने आराधना किया, கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்தாரோ कैसे उसने परमेश्वर की सेवकाई की, அப்படியே वैसे ही இந்த தகன பலி இட போகிற ஒரு துக்கமான காரியத்திலும் கூட கர்த்தரை इस ஆராதிக்கிறார். होम बलि चलाने वाले इस दुख के समय में भी उसने वेदी बनाया, அங்கேயும் போய் பலிபீடத்தை கட்டுறாரு பாருங்க. वहां पर ही जाकर वो वेदी को बांधता है. देखो, ஹல்லேலூயா. हालेलुया, ஆச்சரியமான காரியம். एक आश्चर्य कार्य है. மகனை பலியிடணும், बच्चे को अपने बलि देना है, பலிபீடத்தை கட்டுவதற்கு वेदी को बांधने के लिए வேலைக்காரனை கூட ஆபிரகாம் கூப்பிடல. अपने नौकर को भी उसने नहीं बुलाया, வேலைக்காரனை கூட பாதி வழியில நிப்பாட்டிட்டார். अपने नौकर को भी आधे रास्ते में रोक दिया. நான் தான் போய் பலிபீடம் கட்ட போறேன். मैं खुद ही जाकर वेदी बांधने वाला हूं. பலிபீடம் கட்ட சொல்ல அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? वो जब वेदी बांध रहा है उसके मन में कैसे கொஞ்சம் रहा யோசித்து होगा, பார்க்கணும். जरा सोच कर हमें ஒரு देखना है. பலிபீடம் கட்டி एक वेदी को बांधकर அதே பலிபீடத்துல கொஞ்ச நேரத்துல उसी वेदी में थोड़ी देर के தன்னுடைய बाद பிள்ளையை கடத்தி குத்தி கொள்ள போறார். अपने बेटे को लिटाकर उसे मारने वाला है. கட்டும் பொழுது மனது எவ்வளவு உடைந்து இருக்கும். उसे जब बांध रहा होगा उसका दिल कितना टूटा होगा. ஆனாலும் கூட तो फिर भी கர்த்தருக்காக செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर को जो करना है वो सेवकाई को वो करता रहा. கர்த்தருக்காக செய்ய வேண்டிய அந்த ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर को जो करना है वो आराधना को वो करता रहा. ஒரு நாளும் கர்த்தருக்கு செயல்பட வேண்டிய காரியத்தில் அவர் நிறுத்துவதே இல்லை. परमेश्वर को जिस कार्य को करना है उस कार्य को कभी उसने नहीं रोका. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நாம் கர்த்தருக்காக எப்படி செயல்படுகிறோம்? हम परमेश्वर के लिए कैसे क्रिया कर रहे हैं, கர்த்தருக்காக எப்படி ஊழியம் பார்க்கிறோம்? हम परमेश्वर की कैसे सेवकाई कर रहे हैं. ஆபிரகாம் கர்த்தர் அதை தான் எதிர்பார்த்தார். इब्राहिम से परमेश्वर वही चाहता था. பிள்ளை இல்லாத நேரத்தில் எனக்காக பலிபீடம் கட்டி ஆராதித்தான். बच्चा नहीं था तब उसने वेदी बांधकर मेरी आराधना की. பிள்ளை இல்லாத நேரத்தில் கர்த்தருக்காக பலிபீடம் கட்டி ஊழியம் செய்தார். जब बच्चा नहीं था तब उसने वेदी बांधकर मेरी सेवकाई की. ஆனால் இன்றைக்கு பிள்ளை இருந்து लेकिन आज बच्चा होने के அதே बाद பிள்ளைக்காக பலிபீடம் கட்டுகிறாரா? उसी बच्चे के लिए वेदी बांधता है क्या? ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற வார்த்தைகள் இதுதான். हमारे जीवन में हम सुनने वाले कार्य यही हैं. பிரதர் முன்னாடி நல்ல ஊழியம் பார்த்தங்க, இப்ப ஏன் பண்ண மாட்டீங்க? ब्रदर आप पहले अच्छे से सेवकाई कर रहे थे, अभी क्यों नहीं कर रहे இப்ப हैं? வேலை ஜாஸ்தி ஆயிட்டு, अभी काम ज्यादा हो गया இப்ப है, கல்யாணம் முடிஞ்சிச்சு, मेरी शादी हो गई இப்ப है, பிள்ளை பிறந்துட்டு, बच्चा पैदा हो गया है, அதனால எதுவும் செய்ய முடியல. इसके लिए कुछ कर नहीं पा रहा हूँ. ஆபிரகாம் வாழ்க்கையில அப்படி நடக்கல. अब्राहम के जीवन में ऐसा नहीं हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் எதிர்பார்த்தார். परमेश्वर चाहता था, பிள்ளையை கொடுத்தாச்சு, बच्चे को दे दिया, பலிபீடம் கட்டுறாரா? वेदी बांधता है क्या? ஆராதனை செய்யறாரா? आराधना करता है क्या? ஒழுங்கா ஊழியம் பார்க்கறாரா? अच्छी सेवकाई कर रहा है क्या? ஆண்டவர் எதிர்பார்த்தார். परमेश्वर अपेक्षा रखता அதான் है. நான் சொன்னேன், इसके लिए मैंने कहा அந்த தகனங்க வழிக்கு பின்பாக ஆண்டுடைய எதிர்பார்ப்பு வேறு. उस होम बलि के पीछे परमेश्वर की अपेक्षा कुछ और थी. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் परमेश्वर आपको और मेरे को एक आशीष को देता है, அதற்கு तो பின்பு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இன்னொன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து उसके கொள்ள पीछे வேண்டும். परमेश्वर की एक अपेक्षा है, इसे हमें जान लेना है. ஹல்லேலூயா. हालेलुया. அல்லது ஏதோ ஒரு சோதனை அனுமதித்தாலும் கூட वहां पर अगर परीक्षा को परमेश्वर ने अनुमति அந்த दिया भी, சோதனைக்கு பின்பும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை उस வைத்திருக்கிறார். परीक्षा के पीछे भी परमेश्वर कुछ अपेक्षा को रखा हुआ है. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் இருந்துச்சு, சோதனையும் ஒரே நேரத்துல வந்துச்சு. अब्राहम के जीवन में आशीष भी थी और परीक्षा भी थी, ஆனா அந்த दोनों साथ में ரெண்டு आई. வித சூழ்நிலையிலும் கூட इस दोनों स्थिति में ஆபிரகாம் தொடக்கத்தில் இருந்த அந்த ஊழிய பணியை கடைசி வரைக்கும் விடல. पर उसके जीवन में शुरुआत में जो सेवका की जो कार्य थी वो आखिर तक उसने नहीं छोड़ा. தொடக்கத்தில் இருந்த கர்த்தரை ஆராதிக்கிற அந்த முறைமைகளை கடைசி வரைக்கும் விடாமல் பற்றிக் கொண்டார். जिस रीति से वो शुरुआत में परमेश्वर की आराधना करता था वो आखिर तक उसने उसे नहीं छोड़ा. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? आप और हम कैसे रहने वाले हैं? ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு லாக்டவுன் நாள்ல இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியாம சில பேர் வீட்ல இருந்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க. इस लॉकडाउन के दिनों में कलीसिया में नहीं आ सकते, सब घर पे बैठकर हम आराधना कर रहे हैं. ஆலயம் திறக்கட்டும். कलीसिया खुलने दो. முன்னாடி விட சீக்கிரமா வந்து ஆராதிக்கணும். पहले से जल्दी आकर हमें आराधना करना முன்னாடி விட है. நல்ல ஊழியம் பார்க்கணும் இன்னும். पहले से और अच्छी तरह से सेवकाई करना ஏன்னா है. இதுக்கு அப்புறம் தான் நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் இருக்க इसके बाद ही போகுது. हमारे देश में बड़ी सी क्रिया ही आने இன்னைக்கு वाली ஆபிரகாம் है. நீங்களும் நானும் பலிபீடம் கட்டுவதற்கு ஆயத்தப்படணும். आप और मैं अब्राहम के जैसे वेदी बनाने के लिए तैयार रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவரை கட்டின பலிபீடத்தை காட்டிலும் இப்ப கட்ட போகிற பலிபீடம் பெரிதா இருக்கணும். अभी तक हमने जो वेदी बांधी है अभी आगे बांधने वाले वेदी उससे बड़ा होना है. இதுவரை கட்டின பலிபீடம் எங்க போச்சுன்னு தெரியல. अभी तक जो वेदी बांधी थी कहां गई पता नहीं. அவருடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. अब्राहम के जीवन में भी वैसे ही அது था. வரைக்கும் கட்டின பலிபீடத்துக்குலாம் अभी तक जो उसने जो वेदी बांधी थी இன்னைக்கு அடையாளமே கிடையாது. उसके कोई चिन्ह ही नहीं है. ஆனால் ஈசாக்குக்காக ஒரு பலிபீடம் கட்டினார் பாருங்க. लेकिन ईसा के लिए उसने जो वेदी बांधे था ना, அந்த பலிபீடத்துக்கு இன்னைக்கு அடையாளம் இருக்கு, யெகோவா ஈரே என்று சொல்லி. आज तक उस वेदी का एक उदाहरण है यहोवा यीरे के नाम से. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இனி செய்ய போகிற ஊழியம் தான் அடையாளமாய் மாறணும். अभी जो आगे करने वाले सेवका एक चिन्ह के रूप में बदलने இனி वाला செய்ய है.
போகிற ஆராதனை அடையாளமாய் மாற अभी வேண்டும். आगे करने वाली सेवका एक चिन्ह के रूप में बदलने वाला है। அதற்கு நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க इसके வேண்டும். लिए आगे में और परमेश्वर अच्छे से परमेश्वर के वचन के कान लगाना है। என்னால முடிந்த அளவு நான் பலிபீடம் கட்டுவேன்ப்பா. मेरे से जितना बनेगा मैं वेदी को बांधूंगा। என்னால முடிந்த அளவு ஊழியம் செய்வேன். मेरे से जितना बनेगा मैं सेवकाई करूंगा। இதற்கு முன்பு செய்த ஆராதனை காட்டிலும் அதிகமான ஆராதனை செய்வேன். इसके पहले मैंने जो आराधना की उससे अधिक आराधना करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அதற்காக தான் நம்ம மனசாட்சி எல்லாம் சுத்திகரித்து இருக்கிறார். इसके लिए परमेश्वर हमारे जमीर को शुद्ध किया है। எபிரேயர் 9:14 அப்படிதான் சொல்லுகிறது. इब्राहिम 9:11 वही कहता है। நம்முடைய மனசாட்சியை ஏன் சுத்திகரித்து இருக்கிறார் தெரியுமா? हमारे जमीर को क्यों उसने शुद्ध किया है? நாம் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. हम उसकी सेवकाई करने के लिए। எபிரேயர் 9:14 பாருங்க. इब्राहिम 9:11 में पढ़िए। நித்திய ஆவியினாலே தம்மை தாமே अनंत काल की आत्मा से अपने आप பழுதற்ற को பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த बलि के लिए जिसने परमेश्वर को सौंपा। கிறிஸ்துவுடைய ரத்தம் क्रिस्त के लहू ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு जीवित परमेश्वर की सेवकाई करने के உங்கள் लिए। மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? तुम्हारे जमीर को शुद्ध करना कितना निश्चय है। அப்ப நீங்க மனசாட்சியெல்லாம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டறணும். आज हमारे सारे लोगों की जमीर शुद्धिकरण पाना है। அப்பதான் லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஊழியம் செய்ய முடியும். तभी हम लॉकडाउन पूरा होते ही हम सेवकाई कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். सभी लोग सेवकाई करने के लिए बुलाए गए हैं। கர்த்தருக்காக செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். परमेश्वर की क्रिया करने के लिए हम बुलाए गए 1 हैं। தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला तेसलोनिके पहला अध्याय 9 वचन को जब हम पढ़ते हैं। 1:9 पहला तेसलोनिके पहला 9 நீங்கள் மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக तुम सच्चे परमेश्वर की सेवकाई करने के लिए விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பி இருக்கிறீங்க. मूर्ति से परमेश्वर की ओर तुम मन फिराए हो। மனசாட்சி சுத்திகரிப்பும் तुम्हारा जमीर शुद्धिकरण மனம் திரும்புதலும் ஏன் நடைபெற்றது என்றால் क्यों मन फिराना दोनों हुआ? நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. क्योंकि परमेश्वर की हम सेवका करने के அதான் लिए। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इफिसियों 6:8 6:8 में पढ़ते हैं। நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் तुम मनुष्य के लिए सेवकाई नहीं करते हुए கர்த்தருக்கென்றே परमेश्वर के लिए நல் மனதோட ஊழியம் செய்யுங்க. अच्छे मन से आप सेवकाई करो। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். अब्राहम के जीवन में हम सीखते वही कार्य हैं। மனுஷனுக்காக பலிபீடம் கட்டல, मनुष्य के लिए उसने वेदी को नहीं बांधा, கர்த்தருக்காக பலிபீடம் கட்டல. परमेश्वर के लिए उसने वेदी को बांधा। हालेलुया। हालेलुया। மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாதீங்க. अब मनुष्य को खुश करने के लिए आप सेवकाई मत करो। மனுஷனுக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. मनुष्य के लिए आप कोई भी कार्य को मत कीजिए। மனுஷனுக்கென்று ஆராதனை செய்யாதீங்க. मनुष्य के लिए आप आराधना मत कीजिए। கர்த்தருக்கென்று நல் மனதோட செய்யுங்க. परमेश्वर के लिए अच्छे मन के साथ कीजिए। கர்த்தர் அதை தான் எதிர்பார்த்து परमेश्वर கொண்டிருக்கிறார். उससे ही हमसे अपेक्षा करता ஒன்று है। இந்த தகன பலிக்கு பின்னாக पहले इस ओम बलि के पीछे கர்த்தர் கீழ்ப்படிதலையும் செவி கொடுத்தலையும் எதிர்பார்த்தார். परमेश्वर आज्ञा पालन और कान लगाने को और अपेक्षा करता நம்முடைய है। மரணம் வரைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். हमारे मरण तक हम उसकी आज्ञा पालन कर रहे हैं। இரண்டாவதாக दूसरा, இந்த தகன பலிக்கு பின்பாக इस होम बलि के पीछे ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்காக செயல்படுகிறார் वैसे परमेश्वर अब्राहम परमेश्वर के लिए कैसे क्रिया करता அதை है எதிர்பார்த்தார். उसे चाहता था। ஆபிரகாம் அதை செயலில் காட்டினார். अब्राहम ने अपनी क्रिया में उसे बता कर दिखाया। நம்மட்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे भी अपेक्षा करता है। இவங்க எனக்காக என்ன செய்ய போறாங்க? ये मेरे लिए क्या करने वाले हैं? கர்த்தருக்காக ஊழியம் செய்ய हम ஆயத்தமாவோம். परमेश्वर की सेवकाई करने के लिए तैयार होंगे அதிகமாய் ஆராதனை செய்வதற்கு பலிபீடங்களை கட்டுவோம். और परमेश्वर की आराधना करने के लिए वेदी को बांधेंगे। மூன்றாவதாக तीसरा, ஆதியாகமம் 22:9 அதே வசனம் தான். वही उत्पत्ति 22:9 அடுத்து அங்க பார்க்கும் பொழுது वहां पर हम देखते हैं। ஸ்தோத்திரிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடிக்கினார். वेदी को बांधकर वहां पर उसने लकड़ी को लगाया। கட்டைகளை அடுக்குகிறார். लकड़ी को उसने लगाया। இங்க வந்து ஒரு ஒழுங்குபடுத்துதலை இங்க பார்க்க वहां முடிகிறது. पर एक सीधा करने को हम वहां पर देखते हैं। हालेलुया। हालेलुया। பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை தான் பலியிட போறாரு. अब्राहम अपने बच्चे को ही बलि करने चढ़ाने वाला है। எப்படியாவது கட்டையெல்லாம் தூக்கி எப்படியாவது வச்சு कैसे भी लकड़ी को लगाकर இவனை கொண்டு அதுல போட்டு எப்படியாவது எரிச்சிருக்கலாம். उसे वहां पर डालकर उसने जला सकता था। ஹல்லேலூயா. हालेलुया। சர்வாங்க தகன பலிலாம் ஆண்டவர் கேட்டாரு. होम बलि को परमेश्वर ने मांगा है, அதனால கண்டிப்பா எரிச்சுதான் ஆகணும். जलाकर ही देना है। ஹல்லேலூயா. हालेलुया। இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். इसे अध्ययन करते वक्त परमेश्वर ने वचन को मुझे बताया। பாருங்க, செத்த பிரேதத்தை எரிப்பாங்க. मरे हुए शरीर को लोग जलाते हैं, நம்ம புதைக்கிறோம். हम दफनाते हैं। ஆனால் மற்ற மதத்தினர் என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. दूसरे जाति के लोग जलाते हैं। அதுக்கு பேர் என்ன? சிதை அப்படிம்பாங்க. उसे क्या कहते हैं कि சிதைக்கணும். आरती। இப்போ ஒரு பிணத்திற்காக ஆயத்தப்படுகிற அந்த சிதை கூட उस शरीर के लिए तैयार करने वाले जो आरती जो है ஒழுங்கா கட்டைகளை வச்சு அடுக்குவாங்க. अच्छे से उस लकड़ी को लगाकर वो तैयार करते ஏதோ हैं। சும்மா குப்பை மாதிரி போட்டுட்டு அதை வச்சு எரிக்க மாட்டாங்க. ऐसे कचरे के सामान डालकर नहीं जलाते हैं। ஒரு பிணத்திற்கு एक मरे हुए शरीर को ஒரு சிதையை உண்டாக்கணும் அப்படின்னா ஒழுங்கு இருக்கணும். एक आरती को चलाना है, चलाने तो एक अच्छे एक शिष्टाचार होना चाहिए। हालेलुया। हालेलुया।
இன்னைக்கு நீங்களும் நானும் பிணம் கிடையாது. आज आप और मैं शव नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம யார் தெரியுமா? हम कौन है जानते हैं क्या? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா हम இருக்கிறோம். जीवित परमेश्वर को आराधना करने वाले हैं. நம்ம ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். हम जीवित लोग हैं. நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கணும்? हमें कैसे हमें ठीक रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்க வேண்டும்? हमारे जीवन में कितनी अच्छी तरह शिष्टता होनी கொஞ்சம் चाहिए. யோசித்து பார்க்க जरा வேண்டும். सोच कर देखिए. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை தான் பலியிட போறார். अब्राहम अपने बच्चे को बलि देने वाला है. கட்டைகளை எப்படியாச்சும் வாங்கி வச்சு எரிச்சு போட்டுருக்கலாம். लकड़ी को चाहे तो ऐसे ऐसे कहीं भी रखकर वो जला कर दे सकता था. ஆபிரகாமுடைய என்ன தெரியுமா? अब्राहम की इच्छा क्या थी? என் பிள்ளையை நான் பலியிட்டாலும் கூட जब मैं मेरे बच्चे को बलि देता நான் तब भी பலியிட போகிற இடம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பலிபீடம். मैं जो बलि देने जाने वाला हूँ वो परमेश्वर की वेदी है. கர்த்தருடைய பலிபீடத்துல ஒரு பலியை வைக்கணும், அங்க ஒழுங்கு இருந்துதான் ஆக வேண்டும். वहाँ पर परमेश्वर को बलि चढ़ाने वाला उस जगह पर एकदम ठीक ठाक होना चाहिए. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे मुझसे उसी चीज की अपेक्षा रखता है. கர்த்தருடைய பலிபீடத்துல நீங்க பலியா இருக்க ஆசைப்படுறீங்கன்னா, अगर परमेश्वर की वेदी में बलि के रूप में आप रहना அல்லது चाहते हो கர்த்தருடைய பலிபீடத்தை நீங்க கட்ட விரும்புறீங்க அப்படின்னா, परमेश्वर की वेदी को अगर आप बांधना चाहते हो அல்லது கர்த்தருக்காக பலியிட விரும்புகிறீங்கன்னா, परमेश्वर के लिए उसमें आप बलि चढ़ाना चाहते हो வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஒழுங்கு இருக்க வேண்டும். परमेश्वर हमारे जो जीवन में जो चाहता है वो शिष्टाचार होना चाहिए. ஒழுங்கில்லாத எதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. परमेश्वर जो अच्छी तरह से वो अलग चीज को परमेश्वर अपेक्षा नहीं करता. ஹல்லேலூயா. हालेलुया. ஆபேலும் காயினும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. आबेल और कायन दोनों दान लेकर आए. காயினுடைய காணிக்கை எப்படிப்பட்டது என்று விவரிக்கவில்லை. कायन का दान कैसे था उसे स्पष्टीकरण नहीं ஆனால் दिया गया. ஆபேலின் காணிக்கை விவரிக்கப்பட்டு लेकिन இருக்கிறது. आबेल का जो दान है उसे विवरण दिया गया அவன் है. தலையீற்றுகளிலும் மேன்மையானதை கொண்டு வந்தார். वो जो उसने बड़े हैं उसमें से अच्छी चीज उत्तम चीज ஆண்டவர் लाया அந்த है. ஒழுங்கை தான் பார்த்தாரே தவிர परमेश्वर उसकी जो शिष्टाचार है उसको देखा उसने. எதனாலும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்த ஏற்றுக்கொள்வார் அல்ல. कुछ भी लाकर वो बलि देगा परमेश्वर से स्वीकार नहीं करेगा. எப்போதுமே நம்முடைய மனதில் ஒரு காரியம் இருக்க வேண்டும். एक हमारे चीज में मन में कार्य होना चाहिए. கர்த்தர் பலியை பார்க்கிலும் परमेश्वर बलि से ज्यादा பலியிடுவனுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் அதிகமாய் जो பார்க்கிறார். बलि देने वाला उसके जीवन को परमेश्वर देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய காணிக்கைகளை பார்க்கிலும் हमारे बलि से दान से ज्यादा காணிக்கை கொண்டு வருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தான் கர்த்தர் जो பார்க்கிறார். दान देने लाने वाले उसके जीवन कैसा उसे देखता है. ஒழுங்கற்று வாழ்ந்து एकदम गलत जीवन व्यतीत कर நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் கூட கர்த்தர் அதை அங்கீகரிக்க आप மாட்டார். करोड़ों करोड़ों लाकर दोगे तो भी परमेश्वर स्वीकार नहीं करेगा. ஆனா கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனத்தின்படி लेकिन परमेश्वर कहने वाले वचन के अनुसार எல்லாவற்றிலும் ஒழுக்கமாய் வாழ்ந்து सभी का आपका जीवन शिष्टाचार से रहेगा तो 2 பைசா கொடுத்தாலும் கர்த்தர் அதை மேன்மையாய் आप பார்ப்பார். 2 पैसे दोगे भी परमेश्वर से ऊंची तरह से देखेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த 1 பைசா போட்ட அந்த விதவை தான் கர்த்தர் மேன்மையா பார்த்தார். परमेश्वर ने 2 पैसे डाले उस विधवा को परमेश्वर ने ऊंचाई से देखा. ஹல்லேலூயா. हालेलुया. அதே ஆலயத்துல பணக்காரன் நிறைய பேர் வந்து காணிக்க போட்டாங்க. उसी कलीसिया में कई सारे धनवान लोग ने आके दान ஆனா डाला. கர்த்தர் சொல்லிட்டார், लेकिन परमेश्वर ने कह दिया இவள் தான் அதிகமாய் போட்டிருக்கிறார். सबसे ज्यादा इस स्त्री ने डाला है. அவளுடைய காணிக்கை தான் அங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. उसी उसका दान ही वहां पर अंगीकार किया गया. அதனால எல்லாவற்றிலும் ஒழுக்கம் நமக்கு இருக்க வேண்டும். उससे हमारे जीवन में एक शिष्टाचार होना 1 चाहिए. கொரிந்தியர் 3:16-17 பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियर 3:16-17 में देखते हैं. அங்கு நம்மை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर हमारे बारे में कहा गया है. நாம் யார் என்றால் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். हम कौन है? परमेश्वर की कलीसिया 1 है. கொரிந்தியர் 3:16-17. पहला कोरिन्थियर 3:16-17. இல்ல சாரி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், तुम परमेश्वर के कलीसिया हो. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? परमेश्वर की आत्मा आपके अंदर निवास करता है, आप जानते हैं क्या? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். जो परमेश्वर की कलीसिया को नाश करेगा परमेश्वर नाश करेगा. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. परमेश्वर की कलीसिया पवित्र है. நீங்களே அந்த ஆலயம். आप ही वो पवित्र मंदिर हो. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் தெளிவா இங்கு ஆவியானவர் பேசியிருக்கிறார். यहाँ पर स्पष्ट रूप से परमेश्वर के தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. परमेश्वर का मंदिर पवित्र है. நீங்களே அந்த ஆலயம். आप ही वो मंदिर हो. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் आप और मैं परमेश्वर के मंदिर है तो பரிசுத்தம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். पवित्रता निश्चित रूप से होना चाहिए. ஒழுக்கம் இருந்தே ஆக வேண்டும். शिष्टाचार हमारे जीवन में होना चाहिए. அதே 1 கொரிந்தியர் 6 उसी पहला कोरिन्थियर की 6वां अध्याय வாசிக்க நான் சொல்லி 18 லிருந்து 20 வரை வாசிக்கும்போது 18 से 20 तक जब हम पढ़ते हैं நீங்க சில காரியத்துக்கு விலகி ஓடுங்க என்று சொல்றாரு. चीजों से आपको दूर हटकर भागना है. உங்க சரீரம் பரிசுத்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது आपका शरीर परमेश्वर के पवित्र அப்படி कलीसिया है. சொல்லிட்டு ऐसे कहकर 20ஆம் வசனம் மாத்திரம் பார்ப்போம். सिर्फ 20 वचन को देखेंगे. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, आप मोल देकर आप लिए गए हो. ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய लेकिन परमेश्वर के योग्य से உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். आपके देह और आपके प्राण के द्वारा परमेश्वर की महिमा कीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கு உடைவைனா தேவனுக்கு உரியது. वो परमेश्वर का है. எது தெரியுமா? क्या है जानते हैं क्या? சரீரமும் ஆவியும்.
शरीर और आत्मा। அதான் சொல்றாரு, உங்க சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். आपकी शरीर और आपकी आत्मा द्वारा परमेश्वर की महिमा करो। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் வெறும் சரீரத்துல ஆராதனை செய்வாங்க, कुछ लोग अपने शारीरिक रूप से आराधना ஆவி करते हैं, எங்கேயோ இருக்கும், उनका प्राण कहीं और रहेगा, அவங்க என்ன எங்கேயோ இருக்கும். उनकी सोच कहीं और रहेगी। ஆனா ஆண்டவர் சொல்றார், लेकिन परमेश्वर உங்க कहते हैं சரீரத்திலும் உங்க ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்த आपके வேண்டும். शरीर और प्राण से परमेश्वर की आराधना कीजिए। அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. वही परमेश्वर की शिष्टता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த ஒழுங்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். वही शिष्टता को परमेश्वर हमसे अपेक्षा करता है। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஒழுங்கை தான் எதிர்பார்த்தார். परमेश्वर शिष्टता को हमारे से 1 परमेश्वर கொரிந்தியர் चाहता है। 14:40 பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14:40 पहला कोरिन्थियों 16:40 में देखते हैं சகலமும் सब कुछ सब कुछ ஒரு ஆலயத்துல எல்லாமே कलीसिया में सब कुछ நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டுமா. एक अच्छी तरह से और परमेश्वर के योग्य करना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாமே நல்லொழுக்கம் கிரமமா செய்யப்படணும். सभी कुछ परमेश्वर के योग्य करना அங்க है। வந்து அங்க ஆவிக்குரிய வரங்கள்ல செயல்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. आत्मिक क्रिया वरदान क्रिया कैसे करते हैं उसके बारे में बताया गया है। இப்ப நேரம் இல்ல, उसे बात करने के समय அல்லேலூயா. அது नहीं है। அங்க வந்து எப்படி அந்நிய பாஷை பேசணும், எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. कैसे अन्य भाषा कहना है, कैसे भविष्यवाणी करना है उसके बारे में बताया गया है। பாருங்க, देखिए ஆவியானவர் கொடுத்து पवित्र आत्मा देकर ஆவியானவர் மூலம் செயல்படுகிற पवित्र आत्मा द्वारा क्रिया करने वाले வரங்கள் கூட ஒழுங்கா தான் செயல்படணுமா. वरदान भी ठीक ठाक क्रिया करना है। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ रहे हैं क्या? ஆவியானவர் கொடுத்து பேசுற அந்நிய பாஷை கூட ஒழுங்கா பேசணும். परमेश्वर जो देने वाले अन्य भाषा भी हमें ठीक ठाक बोलना தீர்க்க है। தரிசனம் கூட ஒழுங்கா வரைக்கணும். भविष्यवाणी हमें ठीक ठाक कहना है। பிரசங்கம் கூட ஒழுங்கா பண்ணணும். परमेश्वर का प्रचार भी ठीक ठाक करना கண்ட है। மணிக்கு மாம்சத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. अपने शारीरिक विचार से कुछ भी ऐसे नहीं करना है। ஒழுங்கை எதிர்பார்த்தார். परमेश्वर शिष्टता की अपेक्षा करता உங்களுக்கு है। ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे और मुझसे उसी चीज को चाहता है। பாஸ்டா போகிற ஆதி 22:9 மறுபடியும் வாசிக்கும் பொழுது उत्पत्ति 22 में फिर से जब हम पढ़ते हैं தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கட்டி अपने लड़का ईसा को कर பலிபீடத்தின் மேல் அவனை வைக்கிறார். वेदी के ऊपर उसे रखता है। இப்ப அடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? अगला वो कार्य क्या करता है? குமாரனை கட்ட ஆரம்பித்தார். लड़के को बांधने लगता है। இந்த குமாரனை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லிவிட்டார். उसे पुत्र के बारे में परमेश्वर अच्छी तरह से कह दिया है। உன்னுடைய நேசகுமாரன், वो तुम्हारा प्रिय पुत्र है, உனக்கு ஒரே மகன் தான். तुम्हारा एकलौता पुत्र है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா பலிபீடத்துல வைக்கணும் அப்படின்னா लेकिन वेदी पे रखना है तो கட்டி தான் வைக்கணும். उसे बांध कर ही रखना है। அல்லேலூயா. हालेलुया। கட்டாம வைக்க கூடாது. उसे बिना बांधे नहीं रख सकते ஐயோ हैं। எனக்கு ஒரே ஒரு பையன் தானே, अरे मेरा एकलौता लड़का है, கயிறு கட்டுனா அவன் கை வலிக்குமே, हाथ बांधूंगा तो उसका हाथ दुखेगा ना, கால் வலிக்குமே. उसका पैर दुखेगा ना। உனக்கு பிடிச்ச காரியம் தான்ப்பா, तुम्हारा प्रिय कार्य ही है, உனக்கு ரொம்ப பிடிக்கும். तुम बहुत चाहते हो, ஆனாலும் கூட लेकिन फिर भी கர்த்தருக்காக கட்ட வேண்டிய காரியத்தை கட்டி தான் ஆகணும். फिर परमेश्वर के लिए जिस कार्य को हमें बांधना है उसे बांध कर ही रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆசை, இச்சை, அன்பு எல்லாத்தையும் சிலவெல்ல கட்டித்தான் ஆகணும். सोच, इच्छा और चाहत सभी चीजों को हमें बांधना ही है। அல்லேலூயா. हालेलुया। கலாத்தியர் 5:24 அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கு. गलातिया 5:24 में ही कहा गया है கிறிஸ்துவின் உடையவர்கள் जो परमेश्वर के जो हैं மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். शरीर और शारीरिक इच्छाओं को क्रूस पर उन्होंने मार दिया है। அல்லேலூயா. हालेलुया। சில காரியத்தை அறைந்து தான் வைக்கணும். कुछ चीजों को हमें क्रूस पर मार कर ही அதை रखना விடக்கூடாது, है। கட்டி தான் வைக்கணும். कुछ चीजों को बांध कर ही रखना है। இங்க பாருங்க, यहाँ पर देखिए அவனுக்கு பிரியமான ஒரு குமாரனை, उसका जो प्रिय जो है उसका एक पुत्र जो அந்த है அன்பான ஒரே ஒரு பிள்ளை, अपना प्रेम से उसने रखा हुआ एकलौता पुत्र அத கூட கட்டி தான் வைக்க சொல்றாரு उसे ஆண்டவர். भी परमेश्वर बांध कर रखने के लिए சில कहता है। வேளையில कुछ चीजों को நம்முடைய அன்பை கூட கட்டி தான் வைக்கணும். हमारे प्रेम को भी हमें बांध कर रखना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த குமாரன் யார் தெரியுமா? ये पुत्र कौन है जानते हैं क्या? அவனை கொடுக்க விளக்கத்தை புரியுங்க. இந்த குமாரன் யார் தெரியுமா? परमेश्वर स्पष्टीकरण देता है, देख लीजिए। விசுவாசத்தினால் பிறந்த ஒரு तो குமாரன், विश्वास से पैदा हुआ पुत्र है। ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தினால் பிறந்த ஒரு परमेश्वर குமாரன். की पत्नियों द्वारा पैदा हुआ लड़का है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒரு பிள்ளை தகப்பன். एक आत्मिक रूप में दोनों मिला हुआ एक आत्मिक पिता है। ஆனால் இவர்களுக்குள்ளாக இருக்கிற அன்பு கூட लेकिन इसके अंदर जो रहने वाला जो प्रेम जो है எப்படி இருக்கணும் தெரியுமா? कैसे रहना जानते हैं क्या? கட்டப்பட்டு தான் இருக்கணும். बंधा हुआ ही रहना है। கர்த்தருடைய அன்பு என்று வந்து விட்டால், परमेश्वर का प्रेम अगर आ गया तो பிள்ளையா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், पिता होने दो या पिता बच्चा होने दो, கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். उसे कंट्रोल में रखना है। அல்லேலூயா. हालेलुया। அவனை சொல்லுங்க, தெளிவாய் சொல்லுங்க காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर स्पष्ट रूप से कहने वाला कार्य क्या சில है? வேளையில कुछ समय में நம்ம வெளிய இருக்கிற அன்புல விழ மாட்டோம், हम बाहरी प्रेम में नहीं गिरते हैं, ஆனா ஆவிக்குரிய அன்புல விழுந்து போயிடும். लेकिन आत्मिक प्रेम में हम गिर जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சரி, ஆவிக்குரிய சகோதரர்களோடு, कुछ आत्मिक भाइयों के साथ, ஆவிக்குரிய சகோதரிகளோடு आत्मिक बहनों के साथ நம்ம விழுந்து போகாதபடிக்கு हम नहीं गिरना है। इसके लिए ஆண்டவருடைய பலிபீடத்துல வைக்கணும். அப்படின்னா हमारे परमेश्वर की वेदी में अगर रखना है तो எப்படிப்பட்ட அன்பா இருக்கட்டும், कैसे भी प्रेम क्यों ना हो, புறம்பான அன்பா இருக்கட்டும், உள்ளான அன்பா இருக்கட்டும், अगर बाहरी प्रेम होने दो अंदर से वाला प्रेम होने दो, சில நேரம் கட்டி தான் வைக்கணும். हमें कुछ समय उसे बांध कर ही रखना है। அல்லேலூயா.
हालेलुया ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் ஆண்டவர் சபைக்காய் சொல்லுகிற காரியம் परमेश्वर कलीसिया के लिए कहने वाला कार्य ஏன்னா அநேகர் விழுந்து போகிறது வெளியே அல்ல உள்ள कई लोग गिरने का कारण क्या है बाहर नहीं अंदर ஏன் தெரியுமா क्यों जानते हैं அந்த क्या அன்புல பரிசுத்தம் இல்லாமல் போகும் பொழுது उस प्रेम में जब पवित्रता नहीं रहती है तब எபேசியர் 1:4 அதான் சொல்லுகிறது एफेसियों 1:4 वही कहता है அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருக்கணுமா जो प्रेम में जो है बिना निष्कलंकित और बिना पाप के रहना है நீங்க யாரோட அன்பு செலுத்தினாலும் आप கூட किसके साथ भी अगर प्रेम जताओ அந்த அன்புல பரிசுத்தம் இருக்கணும் उस प्रेम में पवित्रता होनी அந்த चाहिए அன்புல குற்றம் இருக்க கூடாதா प्रेम में निष्कलंकित रहना है அதே போல ரோமர் 12:9 சொல்லப்பட்டு இருக்கிறது उसी रोमियो 12:9 में पढ़ते हैं உங்களுடைய அன்பு மாயமற்று இருக்க வேண்டும் आपका प्रेम जो है धोखादायक नहीं होना चाहिए ஹல்லேலூயா हालेलुया ஒரு சகோதரனை தான் நேசிக்கிறீங்க आप अपने भाई के ऊपर ही प्रेम रखते ஆனா हो உள்ளத்துல வேற ஒரு எண்ணத்தோடு நேசிக்க கூடாது लेकिन हृदय में दूसरे के विचार के साथ प्रेम नहीं जताना சபையில है தான் யாரோடு பேசுறீங்க कलीसिया में किसी के साथ आप बोल रहे हो சபையில தான் யாரோடு நீங்க வந்து உங்களை நீங்க வந்து அன்பா பழகுறீங்க कलीसिया में किसी के साथ प्रेम के साथ रह रहे हो உள்ளத்துல மாயம் இருக்க கூடாது हृदय में जल कपट नहीं அன்புல होना கூட चाहिए மாயம் இருக்க கூடாதுங்க प्रेम में भी जल कपट नहीं होना चाहिए ஹல்லேலூயா हालेलुया அதனால தான் சில வேளையில அன்பை கட்டித்தான் ஆகணும் நம்ம. इसके लिए कई विषय में हमें प्रेम को बांधना ही है மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் बिना जल कपट के हम प्रेम में हमारे भाई के 1 साथ பேதுரு रहना है। 1:22 அப்படிதான் சொல்லுகிறது 1 பேதுரு 1:22 पहला पत्रोस 1:22 ऐसे ही कहता ஓகே है அப்போ என்ன நாங்க ஒரு கட்டுகிற ஒரு காரியம் यहाँ पर एक बांधने का कार्य है ஹல்லேலூயா हालेलुया சோ ஒன்று கீழ்ப்படிதல் पहला आज्ञा पालन இரண்டாவதா கர்த்தருக்காய் செயல்படுதல் दूसरा परमेश्वर के लिए क्रिया करना மூன்றாவது ஒழுங்குபடுத்தப்படுதல் तीसरा ठीक करना सभी कार्य நான்காவது கட்டுதல் चौथा बांधना ஐந்தாவதாக पांचवा கடைசி காரியம் ஆதியாகமம் 22:10 பார்க்கும் பொழுது उत्पत्ति 22:10 में जब हम தன் पढ़ते हैं குமாரனை வெட்ட கத்தியை எடுத்தார் அவர் अपने लड़के को मारने के लिए उसने चाकू छुरी को उठाया கட்டி வச்சாச்சு बांध कर रख இப்ப दिया குமாரனை குத்தி கொல்லணும் अपने उसने हाथ बढ़ाकर उस लड़के को मारना है இதோட நிறுத்தி இருப்பா परमेश्वर कहता है इसी में रोक लो நீ போதும் बस ஹல்லேலூயா हालेलुया பாருங்க यहाँ देखिए ஒரே ஒரு குமாரன் एक लौता पुत्र ஆனா அந்த குமாரனை கூட उस लड़के को भी கர்த்தருக்காக परमेश्वर के लिए தகனபலியா எடுக்க ஆயத்தமானார் होम बलि देने के लिए वो तैयार हो गया ஆபிரகாமுடைய வாழ்க்கையில अब्राहम के जीवन में இதை விட கொடுப்பதற்கு ஒரு மேலான காரியம் எதுவுமே இருக்காது इससे बड़ा कार्य जो दे सकता है वो और कुछ नहीं है उसके जीवन में இதை விட இழப்பதற்கு ஒரு மேலான காரியம் எதுவுமே இருக்காது इससे ज्यादा वो खो सकता है उससे बड़ा कोई विषय नहीं है 100 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளை 100 साल उसने इंतजार करके पाया हुआ बच्चा है ஹல்லேலூயா हालेलुया 100 வயசுல பிறந்த பிள்ளைங்க 100 साल में पैदा हुआ लड़का ஆனா है அந்த பையனை கூட उस लड़के को भी கர்த்தருக்காக தகனபலி இடுவேன் परमेश्वर के लिए मैं होम बलि दूंगा கர்த்தருக்காக எதனாலும் இழக்க ஆயத்தமா இருக்கு परमेश्वर के लिए भी कोई चीज को मैं खोने के लिए तैयार हूँ ஹல்லேலூயா हालेलुया இதுவரைக்கும் ஆபிரகாம் கர்த்தருக்காக எத்தனையோ காரியத்தை செய்திருக்கிறார் हो सकता है अब्राहम ने अभी तक परमेश्वर के लिए कितने सारे कार्य किए ஆனா होंगे கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்ன लेकिन தெரியுமா परमेश्वर ने अपेक्षा किया हुआ कार्य क्या है எனக்காக मेरे लिए எவ்வளவு இழக்க ஆசைப்படுகிறார் कितना वो खोने के लिए वो चाहता है அல்லது எனக்காக எவ்வளவு கொடுக்க ஆசைப்படுகிறார் मेरे लिए कितना देना वो चाहता है ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया இதை விட ஒரு பெரிய இழப்பு எதுவுமே இருக்க முடியாது इससे बड़ा उससे खोना और कुछ के जीवन में नहीं हो ஆனாலும் सकता है கர்த்தருக்காக இழப்பதற்கு ஆயத்தமானார் பாருங்க लेकिन परमेश्वर के लिए खोने के लिए वो तैयार हो இத गया பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு इसे देखकर ही परमेश्वर ने कहा இதோட நீ நிறுத்திக்க इसी के साथ तुम रोक लो இப்போ உன் கையை நிறுத்தி இருப்பா अभी तुम्हारे हाथ को रोको ஹல்லேலூயா हालेलुया ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு परमेश्वर ने जान लिया ஆபிரகாம் எனக்காக எதைனாலும் கொடுப்பார் अब्राहम मेरे लिए कोई भी चीज को देने के लिए तैयार எனக்காக है எதைனாலும் இழப்பான் कुछ भी खोने के लिए वो तैयार है ஹல்லேலூயா हालेलुया நீங்களும் நானும் கர்த்தருக்காக எதை இழக்கிறோம் हम और आप परमेश्वर के लिए किस चीज को हम खोते எதை हैं கொடுக்கிறோம் क्या हम देते हैं ஹல்லேலூயா हालेलुया So, ஆண்டருக்காக எதனால இழக்க ஆயத்தமா இருக்கணும் हमें परमेश्वर के लिए कोई भी चीज को खोने के लिए हमें तैयार रहना है அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 7 இருந்து 11 வரைக்கும் பார்க்கும் பொழுது फिलिप्पी 3 अध्याय 7 से लेकर 11वां चरण जब हम பவுல் पढ़ते हैं அப்போஸ்தலன் அழகாய் சொல்லிவிட்டார் प्रेरित पौल अच्छी तरह से कहते हैं எனக்கு லாபமாய் இருந்த எல்லாத்தையும் நான் கர்த்தருக்காக நஷ்டமாக मेरे लिए விட்டுட்டேன் जो चीज जो लाभदायक है सभी मैं परमेश्वर के लिए नष्ट के रूप அதை में छोड़ எல்லாம் दिया நான் குப்பையாக எண்ணுகிறேன் सभी चीज को मैं कचरे के समान देखता हूँ கர்த்தருக்காக तो परमेश्वर के लिए அவர் எதை கேட்டாலும் கொடுப்ப ஆயத்தமா இருக்கணும் वो जो भी चीज वो मांगे मैं उसे देने के लिए मैं तैयार இழப்பது हूँ அப்படின்னா ஏதோ அவர் கேட்காத அல்ல जो खोना मतलब जो वो चाहता है वो नहीं அவர் எதை கேட்டாலும் நம்ம கொடுக்க ஆயத்தமா वो இருக்கணும் जो भी चीज भी वो मांगेगा उसे हमें देने के लिए அது तैयार உங்களுடைய रहना है வாழ்க்கையா இருக்கலாம் हो सकता है वो आपका जीवन हो உங்களுடைய காணிக்கையா हो இருக்கலாம் सकता है आपका दान हो அல்லது உங்களுடைய ஊழிய பாதையா हो सकता है இருக்கலாம் आपकी सेवकाई का मार्ग हो உங்களுடைய ஊழிய வேலையாய் கூட இருக்கலாம் आपकी सेवकाई का कार्य भी हो सकता அல்லது है உங்களுடைய பலனாய் கூட இருக்கலாம் हो सकता है आपका वो बल भी हो सकता உங்களுடைய है நேரமாய் கூட हो இருக்கலாம் सकता है आपका समय हो सकता है கர்த்தர் உங்களிடத்துல எதை கேட்கிறாரோ அதை அப்படியே கொடுங்க परमेश्वर आपसे जो कार्य को मांगता है उसे वैसे ही उनको दे दो ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார் परमेश्वर उसे
वही हमसे अपेक्षा करता है। இப்போ நமக்கு ஒரு காரியம் புரிந்து இருக்கிறது. एक चीज को जब हम समझ गए हैं, கர்த்தர் அந்த தகன பலியை எதிர்பார்க்கல. परमेश्वर ने वहां पर उस होम बलि को नहीं அதற்கு चाहा, பின்பாக நடந்த பின்புறமாய் நடந்த இந்த காரியத்தை கர்த்தர் उसके எதிர்பார்த்தார். पीछे जो कार्य हुए उसके परमेश्वर की अपेक्षा थी। கீழ்ப்படிதல், आज्ञा पालन करना, கர்த்தருக்காக செயல்படுதல், परमेश्वर के लिए क्रिया करना, ஒரு ஒழுங்கு, एक शिष्टता, கட்டுதல் அப்படின்னா ஆண்டவருக்காக கண்ட்ரோல் பண்றது परमेश्वर எல்லாத்தையும். के लिए बंधे रखना, இரண்டாவது கர்த்தருக்காக இழத்தல். परमेश्वर के लिए कुछ भी खोने 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது 12 वचन में जो हम ஆண்டவர் पढ़ते சொன்னார், हैं, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுறன்னு தான் அறிந்திருக்கிறேன். अब तुम परमेश्वर की आज्ञा डरते हुए मैं जान लिया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் இந்த சோதனை வைக்க காரணம் என்ன தெரியுமா? इस परीक्षा को रखने का कारण क्या जानते हैं क्या? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுறாரா இல்லையா? अब्राहम परमेश्वर की भय मानता है कि नहीं? 22 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது 22 अध्याय 18 वचन में जो पढ़ते हैं, இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படிந்ததை நான் பார்த்துட்டேன். अभी तुमने मेरे आज्ञा पालन को जैसे मैंने जान लिया। சிலவேளை ஆண்டவர் நம்மகிட்ட சோதனை வைக்கும்போது அப்படிதான் இருக்கும். कुछ समय परमेश्वर हमारे जीवन में परीक्षा रखता है तो ऐसे ही लगता है हमें। நம்ம ஒண்ணு யோசிப்பான், ஆண்டவர் அதுக்கு பின்னாடி வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறார். हम कुछ सोच रहे होंगे, परमेश्वर पीछे हमारे लिए कुछ और सोच रहा होगा। அதனால சோதனைகள் வந்தாலும் கூட वैसे ही परीक्षा हमारे जीवन में आए तब भी தைரியமாக உங்க பாதையை விட்டு விலகாம நடங்க. धैर्य के साथ आपके मार्ग से ना हटते हो, आप चलते रहो। உங்க அழைப்பை விட்டு விலகாம நடங்க. आपको जो बुलावा है उसे दूर मत हटिए उससे। நிச்சயமாக அதற்கு பின்பாக ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर उसके पीछे हमारे लिए बड़े सी गवाही को रखा होगा। போராட்டங்கள் வரத்தான் செய்யும். हमारे जीवन में ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுத்துட்டார்ல, समस्या आएगी, लेकिन परमेश्वर ने हमारे கர்த்தருக்கு अब्राहम के लिए பயப்படுகிறவன், गवाही दे दी ने, वो परमेश्वर का भय मानने वाला கர்த்தருக்கு है, கீழ்ப்படிகிறவன். परमेश्वर की आज्ञा पालन करने वाला है। இதை விட ஒரு பெரிய சாட்சி வேணுமா? इससे बड़ी गवाही हमें और चाहिए क्या? இன்னைக்கு அந்த சாட்சிக்காக उस गवाही के लिए நாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வோம். परमेश्वर जो चाहता है हम उस कार्य को करेंगे। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. परमेश्वर हमारे जीवन में बड़े कार्यों को करेगा।